ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின்ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அல்ட் சீசன். இந்த அல்ட் சீசன் சொன்னால் என்னான்றது தான் பார்க்க போகிறோம். சரியா? இந்த அல்ட் சீசன் சொன்னால் இப்போ நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்ட் சீசன் புல் ரன் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அப்படின்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு விஷயம் ஒன்று என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அது என்னன்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். சரியா? அது மட்டும் இல்லாமல் அல்ட் சீசனில் வந்து நீங்கள் எந்தெந்த கோயினை இன்வெஸ்ட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்தெந்த கோயினை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதை நாங்கள் வந்து முக்கியமாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இந்த அல்ட் சீசன் சொன்னால் என்ன? இந்த அல்ட் சீசன் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் அல்டர்னேட்டிவ் கோயின்ஸ். சரியா? அல்டர்னேட்டிவ் கோயின்ஸ் வந்து பெரபோலிக்காக பம்ப் ஆகும். இந்த பெரபோலிக் பம்ப்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோயின் ஒன்று நாங்கள் பை பண்ணுறோம், ஒரு $1 நாங்கள் கோயினை பை பண்ணுறோம்னு சொன்னால் அது வந்து $10 போகுது. $10 எப்படி போகுதுன்னு சொன்னால் வித்தின் ஒன் ஹவரில் சரியா, $1 $10 போகுது வித்தின் 1 ஹவரில் சிங்கிள் கேண்டிலில் போகுது. சரியா? 1 மினிட்லேயும் போன கோயின்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். 188% 1 மினிட்டில் போச்சு. சரி, அந்த கேண்டில் அந்த 1 மினிட் சார்ட்டில் வந்து எனக்கு வருது இல்லை, வந்தேன்னு சொன்னால் காட்டலாம். இந்த கேண்டில் வந்து 1 மினிட்டில் போச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அல்ட் சீசனில் வந்து வேறு லெவலுக்கு மார்க்கெட் வந்து பம்பாக ஸ்டார்ட் ஆகும். சரியா? அப்படி பம்பாக கொள்ள நீங்கள் வந்து என்ன கோயின்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். சரியா? இப்போ அல்ட் சீசன் சொல்கிறது வந்து இப்படி தான். ஆல்டர்னேட்டிவ் கோயின்ஸ் சொன்னால் பிடிசியை தவிர மற்ற எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் கோயின்ஸ் தான். சரியா? அப்போ ஆல்டர்னேட்டிவ் கோயின்ஸ் வந்து எல்லாமே பம்பாக ஸ்டார்ட் ஆகும். சரியா? முதலாவது ஸ்டார்ட் ஆகிறது பிடிசி. சரியா? ரெண்டாவது வந்து எத்தீரியம், மூணாவது வந்து எத்தீரியம்மை தவிர்ந்த மற்ற எல்லா கோயின்ஸும் பம்பாக ஸ்டார்ட் ஆகும். சரியா? அந்த டைமுக்கு நீங்கள் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்? இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், ட்விட்டர் அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுவாங்க, சில மீம் கோயின்ஸ் போடுவாங்க. நீங்கள் இதை பை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அல்ட் சீசனில் வந்து 100x போகும் அப்படின்ற மாதிரியெல்லாம் போடுவாங்க. நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் அதை நம்பி நீங்கள் வந்து பை பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் பை பண்ணீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து லூஸ் பண்ணுவீங்க, உங்களோட மணியை ஃபுல்லாக லூஸ் பண்ணுவீங்க. சரியா? அந்த மீம் கோயின் அந்த டீம் வந்து உங்களுடைய மணியை வந்து எடுத்து அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அப்படி ஒரு ப்ரொஜெக்ட் இல்லாமல் அவங்க வந்து உங்களுடைய மணியை எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. அப்போ அதால் வந்து நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் ஃபண்டமெண்டலி நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கிற கோயின்ஸ், நல்லா பர்ஃபெக்டாக ஸ்ட்ராங் ஆகிக்கிற ஒரு கோயின் எடுத்து அந்த கோயினில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். என்ன சொன்னால் இப்போ அல்ட் கோயின்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள நிறைய அல்ட் கோயின்ஸ் பம்ப் ஆகும். சரி, அப்போ நீங்கள் பம்ப் ஆகிற கோயின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பை பண்ண போனீங்கன்னு சொன்னால் இல்லாது. என்ன சொன்னால் சில கோயின்ஸ் வந்து பம்ப் ஆகாது, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த அல்ட் கோயின்ஸ் பம்ப் ஆகும். சரியா? சிலது வந்து கொஞ்சம் பம்ப் ஆகிட்டு திடீர்னு டம்ப் ஆகும், அப்படி எல்லாம் இருக்கும். அப்போ அதால் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் சொன்னால் உங்களோட ரிஸ்க்கை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கட்டாயம் ஃபண்டமெண்டலி உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஃபண்டமெண்டலி நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு கோயினை சூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் ட்ரேட்ஸை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கோயின்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக 100% எங்களுக்கு வந்து கேரண்டி பண்ணலாம், பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து பெரிய ஒரு கணக்கு ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிவிட்டு வெளியாகிற மாதிரி இருக்கும். இப்போ சில இடத்துல வந்து சொல்லுவாங்க 10x இந்த கோயின் வந்து 10x போகும். இந்த 10xன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் 10xன்னு சொல்கிறது வந்து 1000%. சரியா? இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோயினை வந்து நீங்கள் $100 வாங்குறீங்க. சரியா? இப்போ அதை வந்து 1000% பார்த்தேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வர ப்ராஃபிட் வந்து $1000 இருக்கும். வித்தின் 1 டேஸில் வரலாம், வித்தின் 1 ஹவர்ஸில் வரலாம், வித்தின் 1 மினிட்டில் கூட வரலாம். சரி, அது வந்து எங்களுக்கு வந்து சொல்லிடாது. அல்ட் சீசன் எங்களுக்கு வந்து இந்த டேட்டுக்குள்ள தான் எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிடாது. ஏன்னு சொன்னால் அது வந்து பெரபோலிக்காக வேறு லெவலுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகிற ஒரு சீசன் தான் அது. அந்த சீசனில் வந்து உங்களுடைய சின்ன அமௌண்ட், உங்கள்கிட்ட இப்போ ஒரு $100 இருக்குதுன்னு சொன்னால் அந்த $100 உங்களுக்கு வந்து $10,000 ஆக்கலாம், $100,000 ஆக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுடைய கையில் தான் இருக்குது.
சின்ன அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து பெரிய ஒரு அமௌண்ட்டாக மாற்றி அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சின்ன அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து குறைவாக இருக்கும். அதே உங்கள்கிட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்ட்ட ஒரு $10,000 இருக்குதுன்னு சொன்னால் அந்த $10,000 நீங்கள் ஒரு 1% இப்போ ஸ்பாட் ட்ரேட் பண்ணுறீங்க, இப்போ 1% நீங்கள் டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து பெர் டேக்கு வந்து $100 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். $100 சொன்னால் ஸ்ரீலங்கன் ருபீஸ் படி இப்போ 30,700 சம்திங் போகுது. உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை பற்றி லேர்ன் பண்ணி கிரிப்டோ கரன்சின்னு என்ன, அதில் எப்படி நாங்கள் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணணும்னு சொன்னால் எங்களுடைய கோயின்ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.